கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 17/2/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 38 நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. Get ready, be prepared, you and all the hosts gather about you, and take command of them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து என்கிற தலைப்பிலே நாளிலே சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜனங்களை அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் பாதுகாக்க வேண்டியவர்கள். இது யுத்தத்தின் வேறு ஒரு காரியத்திற்காய் இந்த இடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இதை தேவனுடைய வருகைக்கு ஒப்பிட்டு நாம் எப்பொழுதும் விழிப்பாய் ஆயத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையை பேசுவார்கள். நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மோடு கூட இருக்கிற ஒரு சில கூட்டத்தை ஆகிலும், ஒரு கூட்ட ஜனங்களை ஆகிலும் கர்த்தருடைய வருகைக்கு நேராய் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவரை சந்திக்கும்படியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வருகைக்கு நாம் நம்மை தகுதிப்படுத்துவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கலாம். இதை குறித்து மார்க் 13:32 சில வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குருளாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆயத்தத்தோடு கூட இருக்கிறவர்கள் ஆயத்தமில்லாமல் இருந்து விடக்கூடாது. நம் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவார் என்பது அறியாதிருக்கிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இரவோ அல்லாவிட்டால் பகலோ மதியானமோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய ஆண்டவர் வரலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வருகைக்கு நாம் ஆயத்தத்தோடு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் காத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தி காப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்கு நேராய் எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய வழிகளிலே நிலைநிறுத்த உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில், இந்த ஜாமத்தில், இந்த நேரத்தில் வருவார் என்பதை குறித்தது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இயேசு வருவார் என்பது உண்மை. இந்த நேரத்தில் தான் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை காத்து, பரிசுத்தத்தை காத்து,
தெய்வீகத்தை காத்து உம்முடைய வழியில் நடக்க எங்களோருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வழிகளிலே நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் உம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமுள்ள வாழ்க்கை செய்து உம்முடைய வழிகளிலே முன்னேறி செல்ல கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. நேற்றைய கேள்வியும் பதிலும், என் தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. யார் யாரிடத்தில் சொன்னது? ஏசா தன் தகப்பனை பார்த்து. ஏசா தன் தகப்பனாக ஈசாக்கிடம். ஆதியாகமும் 27:38. இந்த நாளுக்கான கேள்வி, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. யார் மூலமாக யாரிடத்தில் சொன்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் உங்களை நாளை தினத்தில் சந்திக்கிறேன். ஆமென்.